பண்டைய பெனாரஸில் பக்திமிக்க அரக்கன் பாஸ்மாசுரன் வாழ்ந்தான். யாரையும் தொட்டால் சாம்பலாக்கும் சக்தியை சிவபெருமான் அவருக்கு வழங்கினார். ஆனால் அவரது தீய எண்ணம் காரணமாக பாஸ்மாசுரன் தனது வர சக்தியை சிவபெருமானிடமே சோதிக்க விரும்பினார். ஆபத்தை உணர்ந்த சிவன் விஷ்ணுவிடம் உதவி கேட்க அந்த இடத்தை விட்டு ஓடினார். பகவான் விஷ்ணு பாஸ்மாசுரனை கவர்ந்தெழுக்க ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவர் மிகவும் அழகான மற்றும் மயக்கும் பெண்ணான மோகினியாக மாறுவேடமிட்டார். மோகினியை பார்த்த பஸ்மாசுரன் மோகினியின் அழகில் மயங்கி விழுந்தான். பாஸ்மாசுரன் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். மேலும் மோகினியின் நடனத்தை நகலெடுக்க அவனுக்கு ஒரு சவால் கொடுக்கப்பட்டது. அவனால் அதை செய்ய முடிந்தால் அவன் மோகினியை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த நிகழ்வின் போது மோகினி பாஸ்மாசுரனை தன் தலையை தொடும்படி ஏமாற்றினாள். அது தன்னை சாம்பலாக மாற்றியது. இந்த பழங்கால புராண கதை அல்லது பாஸ்மாசுரனின் கதை கட்டுப்படுத்தப்படாத லட்சியம் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து நம்மை எச்சரிக்கிறது.